Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَصَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ أَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு எங்களை ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காணி அனுப்பியிருக்கின்றான். குறுகிய காலத்தை கொடுத்த அல்லாஹ் தஆலா நீண்ட கால வாழ்க்கையை தயாரிக்க அனுப்பியிருக்கின்றான். உலகத்தில் யாரும் வாழ்ந்துட்டு போகிறதுக்காண்டி வரல, மாறாக வாழ்கிறதுக்காண்டியும் வரல. வாழ்க்கையுடைய இடம் இருக்கிறதே அது மௌத்துக்கு பிறகுதான். வைன்ன தாரல் ஆখিরাত லஹியல் ஹயவான். மறுமையுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான ஹயாத். அப்போ இது வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய இடம். உலகம் இருக்கிறதே இது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய இடம். அல்லாஹ் தஆலா எங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினான். திரும்ப அல்லாஹ் விரும்புகிறான் நாங்கள் சொர்க்கத்துக்கே போய் சேரணும், அங்கே நாங்கள் போய் சேரணும். எங்களுடைய இடம் அதான், நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் அதான். ஆனால் அதுக்கு சில நிபந்தனைலாம் வைத்திருக்கிறான். உலகத்துக்கு வந்து திரும்ப அங்கே போகிறதுக்குள்ள செயல்களை நாங்கள் செஞ்சுட்டு போகணும். யார் அப்படி செஞ்சுட்டு போகிறாங்களோ அவங்க தான் அந்த சொர்க்கம் நுழைவார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, அடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தாயார், இவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியாக்கப்பட்டாங்க. திரும்ப அவங்களும் போவாங்க, அவங்க சந்ததியும் அங்கே போகணும். அப்போ சந்ததியும் அங்கே போகிறேன்னு சொன்னால் அதுக்குள்ள தயாரிப்பு செய்யணும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரு அல்லாஹுக்கு முன்னாடி எழும்பப்படுவதை, அல்லாஹுக்கு முன்னாடி நிற்பதை பயப்படுறாங்களோ, வனஹு நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ, உள்ளத்தை தன்னுடைய ஆசைப்படி நடப்பதை விட்டு தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னதி ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம்தான். அவங்க போய் சேர வேண்டிய இடம் சொர்க்கம்தான். அப்போ சொர்க்கம் போகிறதுக்கு நிபந்தனை என்ன? அல்லாஹுவை பயந்து வாழணும். அல்லாஹுக்கு முன்னாடி நாங்கள் எழுப்பப்பட போகிறோம் என்பதை பயந்து வாழணும், மனோ இச்சை அடக்கி வாழணும். அதனால தான் சொல்லுவாங்க, சொர்க்கம் இருக்கே ரொம்ப தூரம் அல்ல. சொர்க்கத்துக்கு 2 எட்டு தான். ஒரு எட்டு நீங்கள் நஃப்ஸு மீது வைங்க, 2வது எட்டு சொர்க்கத்தில் இருக்கும். அப்படின்டா நஃப்ஸை அடக்குங்க, அடுத்த எட்டு சொர்க்கத்தில் சொர்க்கம் போவீங்க. நஃப்ஸை அடக்கி வாழ்கிறவங்க தான் சொர்க்கம் போகலாம். அதனால் சகோதர பெரியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தை அலங்காரமாக ஆக்கி மறுமையை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஆக்கியிருக்கின்றான். உலக வாழ்க்கையிலிருந்து அதுக்கு தயாரிப்பு செய்யணும். இந்த உலக அலங்காரங்களை ஏமாந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் உண்மையான இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான், உலகத்தில் அல்லாஹ் சாம்பிள்களை வைத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், குல்லமா ருஸிகு மின்ஹா பிஸமரத்தின், அவர்களுக்கு எப்பெல்லாம் சொர்க்கத்தில் பழங்கள் கொண்டு வைக்கப்படுமோ, காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபல் வஅது பிஹி முத்தஷாபிஹா, அவங்க சொல்லுவாங்க இப்போதான் இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் சாப்பிட்டு இருப்பாங்க. உருவத்தில் ஒன்று மாதிரி இருக்கும். ஆப்பிள்டா உலகத்தில் ஆப்பிள் மாதிரி இருக்கு, அந்த சைஸ் வித்தியாசம், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான அமைப்பில் அல்லாஹ் தஆலா அங்கு உயர்ந்த இனிமையான ருசி அல்லாஹ் கொடுக்கின்றான். உலகத்தில் எவ்வளோ டேஸ்டான நாங்கள் உணவை சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் நேரத்தில் அது இல்லாமல் ஆகிடும். ஒரு எப்பலை சாப்பிட்டேன்னு சொன்னால் அதனுடைய டேஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு இருக்காது.
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். சரி, அப்படி கூட இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி அல்ல. ஒரு கடி கடிச்சா அது பல வருடங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷம் வரைக்கும் அதனுடைய டேஸ்ட் இருக்கு. எவ்வளோ நீண்ட காலம்னு பாருங்க. 40 நிமிஷம் அல்ல, 40 மணித்தியாலங்கள் அல்ல, 40 நாட்கள் அல்ல, 40 வருடங்கள். இன்னொரு கடி கடிச்சா இன்னொரு டேஸ்ட் அது இன்னொரு 40 வருஷத்துக்கு இருக்கும். இன்றைக்கு எங்களோட ஆயில பார்த்தாலே 40, 50, 80 வருஷங்கள். வைங்க 80 வருஷம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஒரு பழத்தில் 2 கடி கடிக்கிற காலம் தான் அது. ஒரு பழத்தில் 2 கடி கடிச்ச என்ன டேஸ்ட் இருக்குமோ 80 வருஷத்துக்கு, அதுதான் எங்களோட உலகத்தில் ஆயுளுடைய காலம். அப்போ மறுமையில் அல்லாஹ்வுத்தஆலா நிரந்தரமான இன்பங்களை வைத்திருக்கிறான். ஹூர்லீன்களை பார்ப்பாங்க, 40 வருடம் வரைக்கும் இமைய கூட இமைக்காம கண்ணை இமைக்காம 40 வருஷம் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பாங்க. உலகத்தில் எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்தாலும் அவ ஒரு மணித்தியாலம் வரைக்கும் கண்ணை முகத்தை பார்த்து கொண்டிருக்கேள்மா, அலுப்பு தட்டிடும். ஆனால் அல்லாஹ்வுத்தஆலா சொர்க்கத்தில் அப்படி எல்லாம் படைத்திருக்கிறான். எவ்வளோ பார்த்தாலும் அழுக்காது. அவள் பார்க்கறதுக்கு 40 வருஷம் சொன்னா, இந்த அளவுக்கு இன்பமான இடமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுத்தஆலா என்ன சொல்கிறான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த். நீங்க விரைந்து வாங்க, ஓடி வாங்க, போட்டி போடுங்க. இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ் உங்க ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம், வ ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம், அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், அதனுடைய அகலம் இருக்குதே அது வானம் பூமியை விட விசாலமானது. அப்படின்டா ஒன்றுக்கு மேல் ஒன்று அடிக்க அல்ல, 7 வானங்களையும் ஒன்றுக்கு அப்படியே விரிச்சு, ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்றை வச்சு, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்றை வச்சு, அதுக்கு பிறகு 7 பூமிகளை ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு எவ்வளோ விசாலமாக இருக்கு, சிந்திச்சு பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு சொர்க்கம் விசாலமானது. அகலம் மட்டும், அதில் நீளம் அது அல்லாஹு ஆலம். அல்லாஹ் அகலத்தை சொல்லியிருக்கிறான். வானம் பூமியோட அகலம், வானம் எவ்வளோ அகலம்? இன்றைக்கு 7 பூமியை தூக்கி முதல் வானத்தில் வைத்தால் பெரிய ஒரு மைதானத்தில் அல்ல பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை வைத்த மாதிரி. அந்த அளவுக்கு வானம் பெருசு இந்த 7 பூமியை விட. முதல் வானத்தை இந்த 7 பூமியை தூக்கி 2வது வானத்தில் வைத்தால் மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு மோதிரத்தை வைத்த மாதிரி. பெரிய ஒரு மைதானத்தில் மோதிரம் இருந்தால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, சின்ன ஒரு மோதிரம். மைதானம் எவ்வளோ பெருசு! இந்த பள்ளிவாசலுக்குள்ளால மோதிரத்தை வச்சாலே இதில் எத்தனை பகுதியில் ஒரு பகுதியாக இருக்க போதும்? 1000ல் ஒன்றாக இருக்கலாம், ஒரு துண்டாக இருக்கலாம். அந்த மோதிரத்தோட இடம் பெரிய ஒரு மைதானத்தில் வைத்தா, 2வது வானத்தையும் 2 வானத்தையும் 7 பூமியை தூக்கி 3வது வானத்தில் வைத்தா மிகப்பெரிய மைதானத்தில் ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரி. இதே மாதிரி ஒவ்வொரு வானத்துக்கு முன்னாடி இன்னொரு வானம் அப்படி இருக்கு. 7 வானம், 7வது வானம், 6 வானத்தையும் 7 பூமியை தூக்கி அதுக்கு முன்னாடி வைத்தா மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு அல்லது மைதானத்தில் ஒரு மோதிரத்தை அல்லது போல வைத்த மாதிரி. எவ்வளோ பெரிய விசாலமான வானம் அது. அப்போ சொர்க்கம் அந்த அளவுக்கு அகலமானது. இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம் தான், ஆனால் உண்மையில் எங்களுக்கு ஆசை வாரது குறவு. இந்த ஆயத்தை பல தடவை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அநேகமாக பத்ருடைய யுத்தத்தில் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த். எழும்புங்க, போங்க, போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்க, யுத்தம் செய்யுங்க. நீங்கள் போகிறது சண்டை பிடிக்க அல்ல, மாறாக சொர்க்கத்துக்கு. எந்த சொர்க்கம் என்று சொன்னால் அதனுடைய அகலம் 7 வானம் 7 பூமியோட விசாலமானது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, சொன்னாங்க, இதன் அப்படின்னு சொன்னா பஹன் பஹன் யா ரசூலல்லாஹ், அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அல்லவா, மிகப்பெருசா இருக்குமே, நான் அதில் நுழையறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த மின் அஹ்லிஹா, நீங்கள் அந்த சொர்க்கத்தில் சேருவீங்க, போவீங்கன்னு. அப்போ பசியோடு இருந்தாங்க. சில பேரிச்சம்பழங்கள் எடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி, ஒன்று சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, லைன் ஹையீத்து அன்னாக்குல ஹத்தா ஆக்குல ஹாதிஹி தம்ராத் இதன் லஹயாத்துன் தவீலா,
சொன்னாங்க, நான் இந்த பழங்களை சாப்பிடும் வரைக்கும் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் அது மிக நீண்ட காலம் என்று சொன்னாங்க. பெரிய வாழ்க்கையாக மாறிடும். 3-4 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் இருக்க போகுது? அந்த அளவுக்கு கூட எனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாகிடும், லேட் ஆகிடும் சொல்லிட்டு அதை வீசினாங்க, போயிட்டம் செஞ்சு ஷஹீதாகினாங்க. 1-2 அல்ல, நிறைய சஹாபாக்களுடைய சரித்திரம் இருக்குது. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது யுத்தத்தில் கேள்விப்படுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகிட்டாங்க. வாளேந்தி கொண்டு வராங்க. சொன்னாங்க, முஆத் இப்னு சாதுன் முஆத் அல்லது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க. சொன்னாங்க, யா முஆத் அல்ல யா சாத், இன்னி லா அஜிது ரீஹல் ஜன்னா மின் உஹத். உஹதுடைய திசையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்க போறீங்க? வாங்க, நாங்களும் போய் ஷஹீதாகும். போயிட்டு செஞ்சு ஷஹீதாகினாங்க. லேசான விஷயம் அல்ல சகோதரர்களே. அது சொர்க்கத்தை அடையிறதுக்கு அந்த சஹாபாக்கள் பெரும் தியாகம் செஞ்சாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட வீட்டை விட்டு வெளியாகிறது கஷ்டம், தூக்கத்தை விட்டுட்டு வர்றது கஷ்டம், கொஞ்சம் உண்மை பேசுறது கஷ்டம். சஹாபா எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாங்க சொர்க்கத்தை அடையிறதுக்காக வேண்டி. இந்த அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தெல்லாம் வைத்திருக்கிறாங்க. அங்கே எல்லா இன்பங்களும் இருக்குது, அங்கே எல்லா இன்பங்களும் இருக்குது. அங்கே சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸ் மா தஷ்தஹிஹில் அன்ஃபுஸ். அதில் மனசு நாடக்கூடிய ஆசைப்படக்கூடிய எல்லாம் இருக்கு. சொர்க்கத்தில் மனிதன் ஆசைப்படக்கூடிய எல்லாம் செய்யலும், எல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். ஆனால் உலகத்தில் நாங்கள் ஆசைப்படுறது எல்லாம் செய்ய முடியாது, செய்கிறதுக்கு அனுமதியும் இல்லை, செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. ஒரு தடவை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறைச்சி வாங்கிட்டு வராங்க பஜாருக்கு போய். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடையில சந்திச்சாங்க. அநேகமாக ஹஜ்ரத் உமருடைய காலம் அல்லது ரசூலுடைய காலத்தில். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாபிர் என்ன வாங்கிட்டு வாரீங்க? சொன்னாங்க, இஷ்தஹைத்து லஹம் ஃபஷ்தரைத்துஹா. இறைச்சி சாப்பிட்ற ஆசை வந்துச்சு, வாங்கிட்டு வாருன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, இஷ்தரைத்த லஹம் ஃபஷ்தரைத்துஹு, என்ன உனக்கு இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டோடனே வாங்கிட்டியா? உனக்கு பயம் இல்லையா? அல்லாஹு தஆலா கியாமத்து நாளையில் மக்களை பசிலவங்களை பார்த்து கேட்பான், அத்ஹபுத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி வ பிமா குன்தும் தஃப்ஸிகூன். அல்லாஹ் தஆலா சில மக்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் உலகத்தில் அடையிற இன்பங்கள்லாம் அடைஞ்சிட்டீங்களா? அத்ஹபுத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, உலக வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிட்டீங்களா? வஸ்தம்தஅதும் பிஹா, இன்பம் அடைஞ்சிட்டீங்களா? என்ஜாய் பண்ணினீங்களா? இன்றைக்கு فَالْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ بِمَا كُنْتُمْ تَسْتَكْبِرُونَ فِي الْأَرْضِ وَبِمَا كُنْتُمْ تَفْسِقُونَ. நீங்கள் செஞ்ச பாவங்களின் காரணமாக, பெருமை அடித்து தெரிஞ்சதின் காரணமாக இன்றைக்கு கேவலமான அதாபை நீங்கள் பகரமாக பெறுவீர்கள் என்றெல்லாம் சொல்லுவானே ஜாபிர், அதை நீங்கள் நினச்சி பார்க்கலையான்னு கேட்டாங்க. எந்த நாளும் இறைச்சி வாங்கி சாப்பிட்டவங்களல்ல அவங்க. ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு இறைச்சி, ஒரு நாளைக்கு சிக்கன், ஒரு நாளைக்கு பீஃப் அல்ல. எப்போருக்கு ஆசைப்பட்டாங்க போய் வாங்கிட்டு வந்தவங்களை பார்த்து ஹஜ்ரத் உமர், யார் உமர்? எனக்கு பிறகு இந்த நபியும் வாரது இல்லை, லவ்கான நபியும் பாதி லக்கான உமர், எனக்கு பிறகு நபி வாரனா உமராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஹத்தஸு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் முஹத்தஸ், இந்த உம்மத்துடைய முஹத்தஸ்ன்னு சொன்னாங்க. முஹத்தஸ் என்றால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு முஹத்தஸ் இருக்கிறாங்க. அவருடைய நாவல் அல்லாஹ் மலக்குகள் பேசுவாங்க. உமருடைய நாவல் இந்த மலக்குகள் பேசக்கூடியவர் அந்த உமர் சொல்றாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செய்ய பார்க்குறோம். அதை அடையிறதுக்காக காலம் எல்லாம் செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை விடுறோம், தீனை புறக்கணிக்கிறோம், தொழுகை விடுறோம், இஸ்லாத்துடைய சட்டங்களை நபீட வாழ்க்கையை ஒரு பக்கம் வச்சுட்டு அதை அடையிறதுக்கான முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஹதரத் உமர் ஹதரத் ஜாபிருக்கு சொல்லல அந்த வார்த்தை, எனக்கும் உங்களுக்கும் சொன்னது. இந்த காலத்துடைய முஸ்லிம்களுக்கு சொன்ன வார்த்தை அது. ஆசைப்படுறதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொள்ள பார்க்குறோம், நான் யாருக்கும் அப்படி அடைய முடியாது. சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்றான், வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அங்கே இருக்குது, எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அங்கே இல்லை என்பதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ சும்மா விதண்டாவத்தை கேட்டார், அப்படியா சொர்க்கத்தில் கேட்குறதெல்லாம் கிடைக்குமா? அப்போ சிகரெட் கிடைக்குமான்னு கேட்டார்.
சொன்னால் உனக்கு ஆசைனா கிடைக்கும், ஆனால் நெருப்புக்கு நரகத்துக்கு போகணும். சொர்க்கத்தில் நெருப்பு இல்லை. நெருப்பு அடையிறன்னா நரகத்துக்கு தான் போகணும். போனவன் திரும்பி வருவான்னு தெரியாது. சகோதரே பெரியார்களே, அல்லாஹு தாலா அங்கே தேவையில்லாத ஆசையில் தரமாட்டான். ஏன்னா தேவையில்லாதவங்க அப்படி உள்ள ஆசைலங்க அங்கே போகவும் முடியாது. இங்கே தனக்கு மன இச்சைகளை விட முடியாதவங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்தில் எல்லாம் என்ன சொல்றான்? அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா. யார் அல்லாஹுக்கு முன்னால் எழுப்பப்பட போறேன், நிச்சயமா அல்லாஹ் எழுப்புவான், என்னைட்ட கேள்வி கேட்பான் என்ற விஷயத்தை பயந்து வனஹ நஃப்ஸ அனில் ஹவா, மனசு விரும்புறதெல்லாம் விடுறார், அவர் தான் ஃபைன்ன ஜன்னத ஹியல் மஅவா, அவர் தான் சொர்க்கம் போவார். அவர் தான் சொர்க்கம் போக முடியும். நஃப்ஸுக்கு வழிபடுறவங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்களுக்கு தெரியும். தொழுகை கடமைன்னு தெரியும், சிகரெட் ஹராம்னு தெரியும், தாடி வைக்கிறது கட்டாயம்னு தெரியும், நபியுடைய சுன்னத்தை பேண்டது தெரியும் கட்டாயம். ஆனால் எத்தனை பேர் பின்பற்றும்? என்ன காரணம்? மனசு இடம் கொடுக்குதில்லை. அந்த ஹராத்தை விடுறதுக்கு மனசு விரும்புதில்லை, அந்த சுன்னத்தை பின்பற்றதுக்கு மனசு தயார் இல்லை. இதனால் இன்றைக்கு நாங்கள் மனசுக்கு தான் வழிபடுறோமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடலை. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. அல்லாஹ் சூரத்து ஜின்ல சொல்கிறான், யார் அல்லாஹுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்றாங்களோ அவங்க ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான், நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள். فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. நிரந்தரம் அங்கே இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹு தஆலா கடினமாக பேசல சகோதரர்களை, இறக்கப்பட்டு சொல்கிறான். எங்கள் மீது இறக்கம் காட்டுகிறான். எங்களுக்குள்ள மர்மையில ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்கிறான். யாருக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்பதை சொல்கிறான். ஆனால் அங்கே போய் எனக்கு தெரியலையேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ் சொல்லப்படுது, இன்னைக்கு பயான்களை சொல்லப்படுது. நாங்கள் தான் இன்னைக்கு எடுத்தெடுக்க தயாரில்லை, பின்பற்ற தயாரில்லை. ஏன்? மனோ இச்சை தடையாக இருக்கு. இங்கே மனோ இச்சைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய இடமும் கிடையாது. அங்கே மனோ இச்சை அடக்கிறவங்களுக்கு எல்லாம் சொன்னால் வழக்கும் ஃபீஹமா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வழக்கும் ஃபீஹமா தத்தவும். என்னவெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு. எந்த அளவுக்குண்டா ஒரு சொர்க்கவாதி தங்க சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டிருப்பாரு, தூரத்தில் ஒரு கேட்டல் ஒன்று இருக்கும். அந்த கேட்டலில் இவர் ஆசைப்படுவார், நான் ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமேண்டு. அப்போ அந்த கேட்டல் அப்படியே பறந்து வரும். இப்போ கிட்ட வரக்குள்ள அவர் ஆசைப்படுவார், ஜூஸுக்கு பயிலாக டீ குடித்தா நல்லா இருக்கும்டா. உடனே அந்த கேட்டலில் ஜூஸுக்கு பயிலாக டீ மாறிடும். கிட்ட வரக்குள்ள இன்னும் ஆசைப்படுற, ஜூஸில் ஃபாலுதா குடித்தா நல்லா இருக்குமேண்டா, ஃபாலுதா மாறிடும். உலகத்தில் எங்கேயாவது அப்படி இருக்கா? வைஃப் டீ எடுத்துகிட்டு வாரா, கிட்ட வரக்குள்ள இந்த டீ இல்லை, நான் ஃபாலுதா குடிக்கணும் விரும்பினா டீ ஃபாலுதாவா மாறுமா? மாறாது. ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் மாற்றி தருவான், சொர்க்கத்தில் மாற்றி தருவான். ஏன்? அங்கே ஆசைகளை இங்கே உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடக்கினோம், அல்லாஹ் எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வான். இங்கே ஆசைக்கு வழிபட்டவனுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே ஆசைப்படுவான் தான், நரகத்தை விட்டு வெளியாக ஆசைப்படுவான் தான். ஆனால் அங்கே அது கிடைக்காது சகோதரர். ஆசைகளை இங்கே தான் அடக்கணும். எவ்வளோ காலத்துக்கு அடக்க போகிறோம்? 1000 வருஷத்துக்கா? 2000 வருஷத்துக்கா? ஒரு 50-60 வருஷங்கள் தான். அதுவும் ஷுவர் இல்லை. கொஞ்ச நாளைக்கு தான் அடக்க சொல்கிறான். தரக்கூடிய ரிசல்ட் பகரம் 100 வருஷமா, 200 வருஷமா, இல்லை 1000-ஆ, 2000-ஆ? இல்லை, கோடிக்கணக்கான ஆண்டுகள், முடிவே இல்லாத வாழ்க்கையில் எல்லாம் தரப்போறான். இங்கே கொஞ்ச நாள் அடைக்கிறதுக்கு பயில அல்லாஹு தஆலா நிரந்தரமான இன்பத்தை தரப்போறான் சகோதரர்களே. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய், இந்த வேலையை முடிச்சுட்டா ஒரு மாசத்துடைய வேலை உனக்கு 50 தாள் தாரேன். நாங்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறோம், தன்னால் முடியாட்டியும் கூட இல்லை எனக்கு தெரியும் நான் செய்கிறேன்னு முயற்சி செஞ்சு செய்கிறோமா இல்லையா? கஷ்டப்படுறோமா இல்லையா? தெரியும்னால கஷ்டம்தான், என்னால் எனக்கு செய்ய இயலாது, இருந்தாலும் செய்கிறோம். ஏன் காரணம்? ஒரு 50 தாளுக்காக வேண்டி, 15 தாளுக்காக வேண்டி, 20 தாளுக்காக வேண்டி. அல்லாஹ் 15 தாள், 20 தாள், 100 தாளா தாரன்னு சொல்றான். சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் எல்லாம் சொல்லு ரசூலா சொன்னாங்க, லமௌதி ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா மா ஃபீஹா. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 2, 3 அல்லது 4, 5 இன்ச்சு அகலம், ஒரு 5 அடி 10 அடிக்குள்ள ஒரு நீட்டுன்னு வைங்க, அவ்வளோதான். அந்த இடத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? முழு உலகத்தையும் விட பெருமதி. முழு உலகத்தையும், இந்த ஜப்பானை, அமெரிக்காவை, இங்கிலாண்டை, யூரோப்பை, இதே மாதிரி எங்களுடைய ஏசியா முழுவதும், அரபு நாடுகள் எல்லாத்தையும் விற்றாலும் அந்த இடத்த வாங்க முடியாது. அதை விட அது பெருமதி மிக்கது.
இப்போ நாங்கள் ஜப்பானில் 50 வருஷம் இது சம்பாதிச்சதை வாங்கலுமா என்னோட காசால? நினைச்சு கூட பார்க்கல சோதரர். ஆனால் கொஞ்சம் காலம் நப்சை அடக்கி வாழ்றதுனால எங்களுக்கு அடைய முடியும். அல்லாஹ் தாரான். அப்போ அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை எங்களுக்கு பகரமாக தர போகிறாங்க. அப்போ எங்களுக்கு ஏன் கொஞ்சம் காலத்துக்கு நப்சை அடக்கி வாழ முடியாது? கொஞ்சம் காலத்துக்கு ஏன் நாங்கள் தீனுக்காக எங்களை அர்ப்பணிக்க முடியாது? இதை சஹாபாக்கள் விளங்கினாங்க. உலக வாழ்க்கை ஏமாற்றம், உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு உள்ளது என்பதனால உயிரையே கொடுத்தாங்க. இப்போ நான் உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் சொன்னேன். இதே மாதிரி எத்தனையோ அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சொன்னேன். அம்ரு இப்னு ஜமூ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாராங்க, அழைப்பு கொடுக்கப்படுது, யா ஹைல் அல்லாஹ் இர்கபி, ஏ அல்லாஹுடைய குதிரை வீரர்களே, குதிரை மீது ஏறுங்கள், அல்லாஹ்வுடைய பாதை வழியாகுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுது. அவங்க கால் நொண்டியான சஹாபி அம்ரு இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க, 4 ஆண் மக்கள். 4 பேரும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஒரு யுத்தத்தை கூட மிஸ் பண்ணல. ஒவ்வொரு யுத்தத்திலையும் கலந்து கொண்டாங்க. ஆரம்பத்திலிருந்து கலந்து கொண்டாங்க. பத்ரிலிருந்து பிடிச்சு கலந்து கொண்டோம். இப்போ வாப்பா தயாராகிட்டார். இப்போ பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா நீங்கள் வயசாளி, அடுத்த நோயாளி வேற, கால் முடமா இருக்கிறீங்க, ஒரு கால் நொண்டி, உங்களுக்கு ஒழுங்கா நடந்து கொள்ள முடியாது, நீங்க போக தேவையில்லை, நாங்கள் 4 பேரும் போறோமே, அது போதாதா? நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, அல்லாஹ் தஆலா உங்களை மௌதூராக்கி இருக்கிறான், உங்களுக்கு தங்கடத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், போக தேவையில்லை. இல்லை நான் போகணும். அழுது கொண்டு ரசூலாட்ட போனாங்க. அழுது கொண்டு போறாங்க. உஹது யுத்தத்துடைய நேரம் அழுது கொண்டு போறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் தயாராகி வரேன், என் பிள்ளைகள் விடுறாங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தங்கடம் உள்ளவர், உங்களோட கால் முடமா இருக்குது, கால் நொண்டியா இருக்கிறீங்க, நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை இல்லை, எல்லாம் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லாண்டி. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த முடத்தோட நான் சொர்க்கம் போறது விரும்புகிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக விரும்புகிறேன்னு சொன்னாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு உயிரை கொடுக்க சொல்லல, மான் கிடைக்கும்னு சொல்ல அல்ல, சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் இங்க இல்ல, மறுமையில் தயாராகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தம்னா ஊஹு லஅல்லாஹ் யர்ஸுகுஹு ஷஹாதா, உங்களோட தந்தை நீங்க தடுக்காதீங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான். இதே மாதிரி போனாங்க, ஷஹீதாகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனாஸா பார்த்து, உங்களை நான் இப்போ பார்க்குறேன், நீங்கள் சொர்க்கத்தில் உங்களோட நொண்டி அல்ல, சரியான பூர்த்தியான காலோட அழகாக நடந்து தெரிவதை பார்க்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எப்போவாது நன்மாரி அப்படின்னு கிடைக்குமா? நாங்கள் மௌத்தாகினால் நீங்கள் சொர்க்கவாது என்று ரசூலா இருந்தால் கூட சொல்லுவாங்களா? சொல்லேலும் எங்களோட வாழ்க்கை அப்படியே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர். எதுக்காக நாங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? இதில் ஏதாவது பூர்த்தியாக அடைய முடியுமா? முதலாவது, இந்த உலகத்தில் முழுமை அடையிறதுக்கு எதுவுமே இல்லையே. எல்லா ஆசைகளும் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறோம், சொர்க்கத்தில் இருக்குது. கடைசி ஈமான பாதுகாத்து கொண்ட கடைசி ஈமான் அவருடைய ஈமான், அதுக்கு கீழே அதோட குறைய ஈமான் யார்ட்டும் இல்லை. அப்படியான கூட அல்லாஹ் இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தெல்லாம் கொடுப்பான். 10 மடங்கு. கடைசி ஒருத்தர் இப்படி பல மாதிரி கடைசி சொர்க்கவாதி யாருன்னு பல மாதிரி வந்திருக்கு. ஒரு ரிவாயத்தில் வருது, ஒவ்வொருத்தரும் சிராத் பாலத்தை கடந்தாகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, உங்கள் ஒவ்வொருவரும் அந்த நரகத்து மீது வந்தே ஆக வேண்டும். வாரிதுஹான், அந்த நரகத்து மீது வந்தே ஆக வேண்டும். இது உங்க ரப்பிடத்தில் உறுதியான முடிவு. இதுல யாரும் தப்ப முடியாது. நரகத்தில் நுழையிறதுன்னு அர்த்தம், நரகத்துக்கு மேலாதான் சிராத் பாலம் இருக்கு. இந்த ஆயத்தை ஓதினோடனே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய மனைவியுடைய மடியில தலையை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் ஆயத்தை நினைவார நேரம் மனைவியுடைய மடியில படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க இந்த ஆயத்தை நினைச்சாங்க. இந்த ஆயத்தை அவங்க சிந்தனை வருது, தேம்பி தேம்பி அழ தொடங்கினாங்க. இவருடைய அழுகையை பார்த்து மனைவி அழுவுறா. அப்ப கேட்ட, நீ அழுவுறாய், நீங்க அழுவுறதுக்கான அழுவுறீங்க, உங்களோட அழுகையை பார்த்து எனக்கு அழுகை வந்துட்டுது, அப்போ நீங்கள் என்ன அழுவுறீங்கன்னு கேட்டாவ. சொன்னார், இந்த ஆயத்தை எனக்கு நினைவு வந்துச்சு, வைமின் குமில்லா வாரிதுஹா. இன்றைக்கெல்லாம் பாதுகாக்கணும். எங்களுக்கு மனைவிட மடியில் இருந்து கொண்டு குர்ஆன் ஆயத்து ஞாபகம் வாரத்தை விட தொலைவில் இருந்து கொண்டே குர்ஆன் ஆயத்து ஞாபகம் வாரது கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய சிந்தனை வாரது கஷ்டமாக இருக்குது. மனைவியுடைய சிந்தனை, வாகனத்துடைய சிந்தனை, வேலையுடைய சிந்தனை, காசுடைய சிந்தனை, இதான் வருது. தொலைவுடைய சிந்தனை எங்கே வருது?
அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்கே வருது? சஹாபாக்கு எங்களுக்கு வித்தியாசமாக தான். அவங்க சும்மாடைய இல்லை, இது காசு கொடுத்து வாங்கினதுன்றல்ல, இது ஈமான் தியாகம் செஞ்சு வாங்கினது. அதனுடைய பிரதிபலிப்பு தொழுகையில் இருந்துச்சு. மனைவியோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. இன்னைக்கு எங்களுக்கு வருது இல்லை சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு இருந்து கொண்டு வருது இல்லை. இப்போ அல்லாஹ் தொடங்கினாங்க, காரணத்தை கேட்டால் இதைத்தான் காரணம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த நரகத்துக்கு வந்தே தீரணும். இப்போ நானும் போகணும். இப்போ எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சு, இப்போ நான் வந்தாகணும், போயாகணும். இப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், சும்மா நுனஜில்லதீன தகவ் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸ்ஸியா. யார் உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நாங்கள் அதை விட்டு கடக்க செய்வோம். யார் தன்னை மீது பாவம் செஞ்சு தன்னை மீது அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களை முட்டங்கால்கள் மீது அந்த நரகத்தில் விழச் செய்வோம். இப்போ நான் பயப்படுகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் அந்த கடந்து போகக்கூடிய கூட்டத்தில் இருப்பேனால் முட்டங்கால் மீது கீழே விழக்கூடியவனாக இருப்பேனான்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு தான் நான் அழுகுறேன். எப்போவாது நாங்கள் அழுதுருக்கிறோமா நரகத்தை நினச்சி, சிராத் பாலத்தை நினச்சி? இல்லை சகோதரர்களே, எங்களுக்கு அந்த ஆசை வாரதே இல்லை. ஏன் உலகம்தான் எங்களுக்கு பெருசாக தெரியும். ஒருத்தர் ஒரு ரூபாய் காசை வச்சு கண்ணுக்கு கிட்ட கொண்டு வச்சு கொண்டு சொல்லார், இந்த இது உலகத்தை விட பெருசுன்னு சொல்கிறான். ஏன் உண்மையில் இந்த ஒரு ரூபாயை கண்ணு கிட்ட கொண்டு வந்தால் முழு உலகம் மறைஞ்சிடும். இன்றைக்கு எங்களுக்கு அப்படித்தான் விளங்குது. கொஞ்சம் எண், கொஞ்சம் மான், சில லட்சங்கள் எனக்கு ஆஹிராவை மறைக்குது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியுது இல்லை, அது எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் தெரியுது. ஒரு லட்சம் ரூபா பரிசு, எங்களுக்கு ஒரு கோடி பரிசு. சொர்க்கம், ஹோர்லீன்கள், அங்கே தோட்டம் துறவுகள், மாளிகைகள்டா, அது எங்களுக்கு எந்த கணக்குமே இல்லை. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம், வெளியே போனால் எல்லாம் மறந்துட்டு எங்களை பழைய வாழ்க்கையில் எங்களை வாழ்க்கை போய்கொண்டு. சஹாபா அப்படி அல்ல, கேட்ட உடனே அடுத்த வாழை தூக்குவாங்க, தீனுக்காண்டு போய் ஷஹீதாகுவாங்க, உயிரையே அர்ப்பணிச்சாங்க. அவனோட வாழ்க்கை மாறிச்சது சகோதரர்களே. எப்படியான உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க. இப்போ சொன்னாங்க, நான் பயப்படுகிறேன், நான் அதில் விழுந்துருவேனா அல்ல தப்பு வேணா தெரியாது. இப்போ ஹதீஸில் வருது, ஒவ்வொரு மனிதன் அந்த சிராத் பாலம் இருக்க நரகத்து மீது போடப்பட்டிருக்கு. நரகம் இருள் உள்ளது. அதில் நான் நோம்புல கூட 29 பயன் நான் ஞாபகப்படுத்தினேன். எவ்வளோ பயங்கரமான நெருப்பு அது, கரும் இருள், அதில் வெளிச்சம் என்பதே கிடையாது. அந்த நெருப்பு சுடர்களுக்கு வெளிச்சமும் கிடையாது, அந்த சுடர்களை நெருப்பு கங்குகளை அணைக்கவும் யாராலே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்பு கரையல் என்று இருக்கும். சிராத் பாலத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கு, எந்த லைட்டும் கிடையாது. நரகத்துக்கு மேலே பாலம் இருக்குது, சிராத் நரகத்துக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே இந்த லைட்டும் இல்லை. பெரிய அகலமான பாலமாக இல்லை, அது வாளை விட கூர்மையானது, முடியை விட மிருதுவானது, சாஃப்டானது. அந்த அளவுக்கு முடியனத்தை பெரிய அகலமாக காலை கூட வைக்க முடியாது. அதில் வாளை விட கூர்மையானது, ஜலிக் வலிக்கு விடக்கூடியது. இப்போ இதுக்கு மேலே மனிதன் இருட்டில் எப்படி நடப்பான்? அப்போ அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஈமானுடைய அளவு, அமருடைய அளவெல்லாம் பிரகாசம் கொடுப்பான். இன்றைக்கி நாங்களே இங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிச்சம் அங்கே கிடைக்காது சகோதரர்களே. அங்கே வழங்கும் யாருக்கு எவ்வளோ வெளிச்சம் கிடைச்சிது, யார் எவ்வளோ வாகனம் வாங்கினோம், விற்றோம், எவ்வளோ பேங்க் பேலன்ஸை பறிக்கணும், அங்கே என்ன கிடைச்சிது, அங்கே தான் வழங்கும். அங்கே என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், இந்த எண்ணால் அங்கே போய் வெளிச்சம் வாங்க முடியாது. இந்த விசாவால் அங்கே வெளிச்சம் கிடைக்காது சகோதரர்களே. ஈமான் அமலே சாலிஹ், அதன் மூலமாகத்தான் வெளிச்சம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு சிலவங்களுக்கு அல்லாஹு தாலா பெரும் மலையாள வெளிச்சத்தை கொடுப்பான், இன்னும் சிலருக்கு அதை கொஞ்சம் கொடுப்பான். இன்னும் சிலருக்கு பேரிச்சம்பழம் மரம் அளவு வெளிச்சம் கிடைக்கும், அதை விட கொஞ்சம் குறைச்சல் சிலருக்கு. இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கடைசியாக கிடைக்கிற வெளிச்சம் இருக்கு. ஒருத்தருக்கு அவரும் ஈமான்தாரி தான், அவருக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு, பெருவிரல் அளவு வெளிச்சம் கிடைக்கும், பெருவிரல் அளவு. அந்த வெளிச்சமும் என்ன உலகத்தில் துனியாண்டு வாழ்ந்தவர் ஈமான்தாரி தான், கொஞ்சம் தொழுதாரு, வணக்கம் செஞ்சார், அல்லாட கடமையில பூர்த்தி செஞ்சார். ஆனால் பெருசாக மறுமையிட வாழ்க்கைக்கு தயாரிப்பு அதிகமாக செய்ய கிடைக்கல. அந்த ஈமானுடைய பரக்கத்தினால் எல்லாம் கொஞ்சம் வெளிச்சத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படியான வெளிச்சம்டா, தொடர்ந்து எரியறதுக்கு கூட அதுக்கு சக்தி இல்லை, கொஞ்சம் எரியும். இப்போ நடக்க தொடங்குவார், திடீர்னு அணைஞ்சிடும். அணைஞ்ச உடனே பேலன்ஸ் இல்லாமல் திடீர்னு இப்போ ரோட்டில் போய் கொண்டிருக்கும், லைட் போயிட்டுண்டா அது எப்படி தரமாறுறோம்? வளமையாக போகிற ரோடு தான், அப்போ கூட தரமாட்டம் கொண்டு வரவே வெளிச்சம் இல்லாததுனால. இது சிராத் பாலம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு தெரியாது, அது எவ்வளோ மிருதுவானது, எவ்வளோ
நேர்த்தியானது, வாளை விட கூர்மையானது. எப்படி மனிதன் நடப்பான்? டக்கு நிற்பான், நின்றவுடனே தடுமாறுவான், தடுமாறுனே வலது பக்கம் விழுவான், விழப்பாக்குற நேரம் இடது கையால் பிடிச்சு கொள்வான். அந்த வலது விழா, வலது கை, வலது கால் எல்லாம் அப்படியே தொங்கும் பொழுது நரகத்தின் நெருப்புக்கு இறங்கிடும். இப்ப திரும்ப டக்குன்னு வெளிச்சம் கிடைக்கும். இப்ப எலும்பி நிற்பான், நின்று திரும்ப நடக்க தொடங்கக்குள்ள திரும்ப அணைஞ்சிடும். இப்ப இடது பக்கம் சாய்வான், வலது பக்கம் பிடிச்சுக்கொள்வான், இடது பக்கம் எரிஞ்சிடும். இப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மெதுவாக அவர் கடந்துருவார். இவரும் பாக்கியசாலி தான். ஏன்? நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டுட்டார். இவர் அங்க போன அடுத்த பக்கம் போன என்ன சொல்லுவார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி மா லம் யுதி அஹத மின் ஹல்கிஹி இது அன்கதனி மினன் நாரி பாதான் ரஐதுஹா. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த அல்லாஹ் என்னை நரகத்தை காட்டிட்டு நான் அதை கண்டதுக்கு பிறகு என்ன அதை காப்பாற்றி நான் அதை விட்டு கொண்டு வந்து சேர்த்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அங்க விலங்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறது எவ்வளவு பெரிய நியமத்து. இப்ப இங்க உலகத்துல விளங்காத சகோதரர்களே, இவர் சொல்வார் நான் தான் பெரிய பாக்கியசாலி. இவர் தான் கடைசியா நரகத்தை கடந்து போனவர். அங்க போனதுக்கு பிறகு அப்படியே இருப்பாரு. பயங்கரமான நரகத்துடைய சூடு அடிச்சு கொண்டிருக்கும். அந்த நேரத்துல தூரத்துல ஒரு மரம் ஒன்றெல்லாம் காட்டுவான். ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தை கண்டோன்னு அந்த மரத்துடைய நிழல் படர்ந்து இருக்கும். இவருக்கு ஆசை, இந்த பயங்கரமான சூடு பட்டு கொண்டிருக்கு, இங்கிருந்து தப்பணும், அந்த மரத்துக்கு கீழே போனால் கொஞ்சம் நிழல் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அல்லாட்ட கேட்பான், ஐ ரப்பி கர்ரிப்னி மின் ஹாதிஹி ஷஜரா, யா அல்லாஹ் என்ன அந்த மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேரன்னு கேட்பான். அல்லாஹ் தஆலா கேட்பான், அவ தஸ்ஸலு தாலிக் வகத் அன்கதுதுக மினன் நார், நீ இதை வேற கேட்கிறாயா? உன்னை நான் நரகத்திலிருந்து பாதுகாத்ததே பெரிய விஷயம், இதை வேற நீ கேட்கிறாயாண்டி. இவன் சொன்னா, யா அல்லாஹ் உனக்கு முடியும் யா அல்லாஹ், நீ பெரிய கிருபையாளன், என்னுடைய அமலை வச்சு நீ பாதுகாக்கல, உன்னுடைய அருளால் நீ நரகத்திட்டு என்னை பாதுகாத்தாய், அந்த மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் கொண்டு போய் சேராது, எனக்கு அது போதும். இப்போ அல்லாஹ் இறக்கமுள்ளவன், காட்டினதே அவனுக்கு கொடுக்கத்தான். அதனால் அல்லாஹ் தன்னை செய்வான், அந்த அடியான் அந்த மரத்துக்கு கீழே கொண்டு போய் சேர்ப்பான். இப்போ அதில் நல்ல கூலாக இன்பமாக இருப்பார். சொர்க்கத்துக்கு போகலை, இன்னும் சொர்க்கத்துக்கு வெளியே ஒரு மரத்தை கீழே. இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இதை விட அழகான நல்ல பழுத்து குலுங்கக்கூடிய இனிமையான ஒரு அழகான மரத்தை, கண் குளிர்ச்சியான மரத்தை பார்ப்பாரு. பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வரும். இவர் கேட்பார், யாழ் அந்த மரத்துக்கு பக்கத்தில் என்ன கொண்டு போய் சேரு. அல்லாஹ் கேட்ப, உனக்கு நான் முன்னாடி ஒரு தடவை நான் உனக்கு ஒரு மரத்துக்கு கீழே கொண்டு வந்து சேர்த்து, இந்த மரத்துக்கு கீழே ஒன்று அமலை வச்சு இல்லை, திரும்ப இதை வேற நீ கேட்குறாயா? அவன் சொல்லார், யாழ்லா நீ இதை தந்தாய், அதைத்தாலும் உனக்கு பெரிய சிரமம் இல்லையாள்லா, நீ தான்னு கேட்ப. இப்போ இதுக்கு மேலே நான் எதையும் கேட்க மாட்டேன். இப்போ அல்லாஹ்வுத்தாலா சரி போன்னு சொல்லுவான். இப்போ அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுது இவர் சொல்வார், நான் தான் பெரிய இன்பத்தில் இருக்கிறேன்னு நினச்சி கொண்டிருப்பார், பெரிய சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. இவர் என்ன சொர்க்கத்துக்கு போகவே இல்லை, சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறார், மரத்தின் நிழலில் இருக்கிறார். ஆனால் உண்மையில் அதுவும் பெரும் பாக்கியம் தான், நரகத்திட்டு பாதுகாக்கப்பட்டுட்டார். இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கத்தில் கேட்டை காட்டுவான். சொர்க்கத்துடைய மதில், சொர்க்கத்துடைய கேட் இருக்கும். அப்போ கதவு மூடப்பட்டிருக்கும். இவர் அல்லாட்ட கேட்பான், யா அல்லாஹ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாய், சொர்க்கத்தில் வாசல் வரைக்காவது என்னை கொண்டு போய் சேரேன். இப்போ எல்லாம் கேட்ப, இதை நீ கேட்குறாய், இதுக்கு முன்னாடி கேட்க மாட்டேன்னு சொன்னாய், நீ தந்தேன், திரும்ப இதை வேற கேட்குறாயா? சொல்ல, யா அல்லாஹ் உனக்கு தரையிலும், நீ கிருபையாளன், உனக்கு எந்த குறையும் இல்லை, அந்த நீ கேட்டுக்கு வெளியே தானே கேட்குறேன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி வையண்டு. அல்லாஹ் சொன்னா சரி போகணும். பயனுக்கு போவார். அங்கே போய் இருந்து கொண்டு அந்த அந்த கதவுடைய சாவித்துவார மாதிரி இந்த சின்ன ஓட்டைகள் அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். அதனால் உள்ளுக்கு பார்ப்பார். சொர்க்கத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய காட்சிகளை, பூங்காக்கள் எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆகிடும். நான் கேட்பேன், யா அல்லாஹ் என்னை உள்ள நுழைச்சிடேன். இதில் சில பகுதி முஸ்லீம் ஷரீஃப்லேயும் வருது, மற்ற சில பகுதி வேறு ஹதீஸில் வருது, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிதாபுகளில். அப்போ இவர் கேட்குற, யா அல்லாஹ் என்னை உள்ளே கொண்டு போயா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், நீ இது வேற உனக்கு தேவையா, இவ்வளோ உனக்கு செஞ்சிருக்கிறனே. இல்லையால நீ மெரிய கிருபையாளன், நான் இதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன், என்னை உள்ளுக்கு மட்டும் அனுப்பி வைட்டு. அல்லாஹ் சொன்னா சரி போகணும். இப்போ சொர்க்கத்துக்குள்ளால போவான். சொர்க்கத்துக்குள்ளால போனாப்புல அங்குள்ள எப்படியே இன்பங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு அழகான ஒரு மாளிகை உண்டு. யுரா அலஹு அவ் தரா, அல்லாஹ் காட்டுவான் அல்லது அவருக்கு கண்ணுக்கு தெரியும். இதை பார்த்தோன்னே கேட்பா, யா அல்லாஹ் அந்த அந்த வீட்டை எனக்கு தாயேண்டி. அப்பெல்லாம் கேட்பா, உனக்கு இது வேற தேவை, உனக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேனே. இல்லை யார் நீ கிருபையாளன், இவ்வளவு செஞ்சதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அதை மட்டும் தாண்டு. இப்போ அங்கே போவார். அங்கே போய் அங்கக்குள்ள இன்பங்கள் எல்லாம் பார்த்த உடனே
இவர் நினைப்பார் இதை விட சொர்க்கத்தில் இன்பம் எதுவுமே இல்லை, இவரை கிடைச்சதே கோடியில் ஒன்று தான், சின்ன ஒரு மாளிகை தான், அது அவருக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதோ கொஞ்ச நாள் அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு மாளிகையை காட்டுவான். கஅன்னஹு ஃபீஹி ஹுல்முன், அந்த அழகான மாளிகையை பார்த்த உடனே இவர் குடிசலிக்கிறவருக்கு ஒரு அழகான வீட்டை கண்ட எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அந்த அழகான வீட்டை பார்த்தோன்னே இவர் தன்னை கண்ட்ரோல் பண்ண இல்லாம சொல்லார், யா அல்லாஹ் ஆத்தினி ஹாதல் மன்சில், இந்த வீட்டை எனக்கு தந்துடேன்னு கேட்பான். இப்ப எல்லாம் கேட்ப, இதை வேற நீ கேட்கிறாயா, இதை தந்தா நீ இன்னும் கேட்பாய், இல்லையால நீ ஒன்றும் கேட்க மாட்டேன், இதை விட பெருசா என்ன இருக்க போகுது. இப்ப லசன் சரி எடுத்துக்கோ. இப்ப அந்த மாளிகையில போனால் அதில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவர் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருப்பார். இப்ப எல்லாம் கேட்பான், மாலக்கலா தசால், உனக்கு என்ன பிடிச்சிட்டேன்னு கேட்காம இருக்கிறாய், இல்லையாலா வலக்கது சால்துக்கு ஹத்தஸ்தஹ்யைத் வலக்கது அக்ஸம்து அலைக்க ஹத்தஸ்தஹ்யைத், யாரெல்லாம் எந்த அளவுக்கு நான் சத்தியம் பண்ணினேன் இதுக்கு மேல கேட்க மாட்டேன்னா எனக்கே இப்ப வெக்கமா இருக்கு கேட்கறதுக்கு, எந்த அளவுக்கு ஒன்று நான் கேட்டுட்டேன்னா இதுக்கு பிறகு கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது. அல்லாஹ் கேட்பான், மாலக்க தஸ்ஸல், கேளு உனக்கு நான் தாரேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாரு. உலகத்துல யாரும் அப்படி இருக்கிறாங்களா? செஞ்ச வேலையோட கூலி கூடுதலா தருவாங்க, வேணுண்டா ஒரு மானம் தருவாங்க, 2 மானம் தருவாங்க. கம்பெனி எழுதி தருவாங்க யார் இருக்கிறாங்க? அதான் இந்த கம்பெனி நீ எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாளிகைகள் எல்லாம் கொடுப்பான் தெரியுமா? இப்ப எல்லாம் கேட்பான், அம்மா தருவா ஐயக்கூன் லக மிஸ்ல மலிகி மின் முலூக்கி துன்யா, இவன் சொல்ல ரபீத் யா ரப்பி. அல்லாஹ் கேட்பான், உனக்கு உலகத்துல பெரும் அரசனுக்கு ஒருத்தனை கொடுத்த மாதிரி தந்தவன் நீ பொருந்திக் கொள்வாயா? இங்க பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ் சொல்ல, அதை மாதிரி உனக்கு இன்னொரு மடங்கு 5 மடங்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன, இது மாதிரி 10 மடங்கு. பெரும் அரசருக்கு கொடுத்த மாதிரி கிட்டத்தட்ட 50 மடங்கு, 5 மடங்கு, அது மாதிரி 10 மடங்கு, அப்ப 50 மடங்கு உனக்கு உண்டு. இவன் கேட்பான், நீ ரப்புல் இஸ்ஸா இருந்தவன் என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்பான், என்ன கேலி செய்யறாயா? அந்த மரத்தை கேட்டதுக்கே நீ என்னத்த சொன்னாய், இன்னொரு மரத்தை கேட்டவன் என்ன சொன்னாய், திரும்ப உட்லு கொண்டாந்து சேர்க்க சொன்னதுக்கு என்ன சொன்னாய், இப்ப நீ சொல்லாய் சொர்க்கத்துல எனக்கு 50 அரசர்களுக்கு கொடுத்த மாதிரி பெரிய சொத்து இருக்குண்டே, என்ன கிண்டல் பண்றாயா? இந்த ஹதீஸ் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் தெரிகிற அளவு, கடைவாய் பற்கள் கூட தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அதுக்கு பிறகு சொன்னான், அல்லாஹ் தஆலா சொன்னா, இல்ல உனக்கு நான் இதெல்லாம் தரேன், நீ எடுத்துக்கோ. அப்ப சில ரிவாயத்துகள் அவர் தான் கடைசி சொர்க்கவாதி. இதே மாதிரி பல ரிவாயத்துகளை வந்திருக்கு சகோதரர்கள். நிறைய ஹதீஸ்கள் கடைசி சொர்க்கவாதியை மட்டும் பேசுனா இரவு முழுக்க பேசலாம். அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்பங்கள் அது வேற. மாளிகைகள் எப்படி, சொர்க்கத்துடைய விருப்புகள் எப்படி, சொர்க்கத்துடைய ஆடைகள் எப்படி, சொர்க்கத்துடைய குதிரைகள் எப்படி, சொர்க்கத்துடைய விருப்புகள் எப்படி, இதே மாதிரி சொர்க்கத்துடைய மரங்கள், தண்ணீர், செடி கொடிகள், பொடிக்கற்கள், இதெல்லாம் பற்றி கூட ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொடிக்கற்கள் இந்த உலகத்தை விட பெருமதி மிக்கது. இப்ப நான் யோசிக்கணும், நாங்கள் இந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? உலகத்துல அக்குர்னல அல்ல கண்டில அல்ல கொழும்புல ஒரு சின்ன ஒரு காணி துண்டு வாங்குறதுக்கு எத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோம். அங்க சின்ன ஒரு வீட்டை கட்டுறதுக்கான எவ்வளவு காலம் கழிச்சிட்டோம். அந்த வீடு எப்ப இடிஞ்சு விழுந்து கூட தெரியாது. நாங்க ஹயாத்தோர் இருக்கும்போது இடிஞ்சு விழலாம். ஆனா சொர்க்கத்திலே மாளிகைகள் இடிஞ்சு விழாது சகோதரர்களே. லபினத்து மின் ذهبின் வலபினத்து மின் ஃபிர்பா வமிலாகுஹு அம்பர். அல மிஸ்க். சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஒரு கல்லு தங்கத்திலானது, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி, அது 2 இன்னைக்கு கஸ்தூரி பாவிக்கப்பட்டிருக்கு. சில மாளிகைகள் அம்பர் கலக்கப்பட்டிருக்கு. மண்ணெல்லாம் மண், இங்குள்ள மண்ணெல்லாம் அங்க மண்ணே ஜாஃபரான் குங்குமமாக இருக்கும். ஹஸ்பாவுஹா லுஅ்லு வல் மர்ஜான். எல்லா சொர்க்கவாதிகளுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வெளியே போய் பாருங்க, சின்ன சின்ன கற்கள் இருக்குது. அந்த கற்கள் எல்லாம் இங்குள்ள கற்கள் மாதிரி இருக்காது. அதெல்லாம் முத்துக்களும் மாணிக்களும் மரகங்களாக இருக்கு. யாரும் நினைச்சு கூட பார்க்கலாம். எங்களோட வீட்டுல நான் வெளியில எல்லாம் போட்டிட கல்லிகை எல்லாம் தங்கம் வெள்ளியும் தான். இது மாதிரி முத்துக்கள் மாணிக்கங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வெளியே பரப்பிருக்கிறீங்கன்னு யாராவது 50 வருஷம் இங்கிருந்து சம்பாதிச்சவங்க சொல்ல முடியுமா? யாராலே முடியாத சகோதரர்களே. ஆனா உலகத்திலிருந்து ஒரு சொர்க்கத்தை சம்பாதிச்ச மக்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லலும் எனக்கு அங்க தயாராயிருக்கு. நாங்கள் முயற்சி செய்யணும், சும்மா அடையாளாது. இது வராசத்தா கிடைக்கிறது அன்று இல்லை, முயற்சி செய்ய வேண்டியிருக்கு சகோதரர்களே. கொஞ்சம் நஃப்ஸை அடக்கணும், மௌத்துடைய வாழ்க்கைக்கு பெருமதி கொடுக்கணும். அதுதான் நிரந்தரம். இது அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று. இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஹோர்லைன்கள் எப்படி இருப்பாங்க, சொர்க்கத்திலே வேலைக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அங்குள்ள ஆறுகள் எப்படி இருக்கும், பறவைகள் எப்படி இருக்கும், மீனினங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் போதாது. இதை நாங்கள் போய் தான் அடையணும். அதுக்கான சின்ன ஒரு தியாகம் வந்து செய்யணும்.
முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? அவசரமாக சொல்லுங்கள். ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக. இன்றைக்கி சொர்க்கத்துக்கு 4 மாதம் கொடுக்குறோம்டா அது ரொம்ப சீப், விலை உயர்ந்த சாமான். ஒரு ஆக பெருமதியுள்ள ஒரு வாகனத்தை கொண்டாந்து இதுக்கு ஒரு 5 தாள் தாங்கன்னு சொல்ல மாதிரி எங்களுக்கு கொடுக்க கஷ்டமாக இருக்கு. வாகனத்துடைய பெருமதி 1000 தாள், அவன் கேட்குறான் ஒரு 5 தாள் தந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இங்கே சொன்னால் கள்ள வாகனமாக தான் நிற்கும். அப்படி அல்ல, இங்கே சொர்க்கம் கள்ள சொர்க்கம் அல்ல, உயர்ந்த சொர்க்கம். இது அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான். ஏன் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலம் பெருமதி, காலம் பெருமதி. இந்த 60-70 வருஷத்து வாழ்க்கை அது இன்றைக்கி நாங்கள் துனியாவுக்காண்டு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு தான் கேட்குறோம். இது என்னோட சேர்ந்து வாங்க அல்லது இவரோட சேர்ந்து வாங்க, பள்ளியில் வந்துடுங்கன்னு சொல்லலை. உங்களோட சொர்க்கத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னு சொல்ல தான் இது. உங்களோட வியாபாரத்துக்கு நீங்கள் எப்படி நேரம் கொடுங்கன்னு சொல்கிறோமோ, இதே மாதிரி உங்களோட தீனுக்கு நீங்கள் நேரம் கொடுங்க. உங்களோட சொர்க்கத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? நாங்கள் இன்னும் வளங்கல்ல. இன்றைக்கி ஒரு சவுதி ஜமாத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க. சவுதி அநேகமாக மக்கா மதினாவை சேர்ந்தவங்க. அக்கூர் நல்லா ஜுமாராத்திரி பயான் செஞ்சுட்டு சொன்னாங்க. தஷ்கீரில் அதிகமாக பேர் வரல, இது மாதிரி தான் சொன்னாங்க. நான் இப்போ சொல்கிறேன், மன்னர் ஃபஹதுடைய மாளிகையில் 50 பேருக்கு வேலை இருக்குது. மாதம் 25,000 30,000 ரியால் அப்படின்னு சொன்னால், நாளைக்கே இன்டர்வியூ, நாளைக்கே பாஸ்போர்ட் ஒப்படைக்கண்டா இந்த பள்ளியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, எல்லாம் எழுப்பிடுவாங்க. நாங்கள் தயார். அரசனுடைய மாளிகையில் வேலன் பேக்கானி பலஸில் நாங்கள் கேட்குறோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த சொர்க்கத்துடைய மாளிகைக்கு தயாரிப்பு செய்கிறதுக்காக வேண்டி. அங்கே வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாத சகோதரர்களே, இங்கே நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான் சொர்க்கம் இருக்கு, அல்லாஹ் வச்சிருக்கிறான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இது சிறந்த வியாபாரம். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். நோவினை தரக்கூடிய வேதனை விட்டு தடுக்கக்கூடிய வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? நல்லா என்ன சொல்லுகிறான்? துஜாஹிதுன ஃபீ துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் கொண்டு அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹுடைய பாதையில் உடலை பொருள் கொண்டு போராடுங்க. ஜிஹாதுனா இன்னைக்கு வாழெடுத்து யுத்தம் செய்ய சொல்லல, உன் நஃப்ஸோட போராடுங்க. முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய தீனை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்களை நஃப்ஸ் இடம் கொடுக்குதில்லை, குடும்பம் இடம் கொடுக்குதில்லை, மனைவி மக்கள் இடம் கொடுக்குறாங்க. இல்லை, நாங்கள் எப்படி யுத்தத்தில் போய் உயிரை கொடுக்க போகிறோம்? சகோதரர்களே, கொஞ்சம் தயாராகுங்க சார். இதை விலங்கணுண்டா கொஞ்சம் தியாகம் செய்யணும். 4 மாதங்களோட தீனுக்காண்டியான கால நேரங்களை கொடுத்து வெளியாகி நாங்கள் இதை பேசி கேட்கும் பொழுது அல்லாஹ் உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். 40 நாளைக்கு அனுசரிங்க. அவசரமாக போகிறது யார் தேவை? 40 நாள் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக